சரி டை ஹவுசிங் போட்டுருவோம் நாங்கள். டை ஹவுசிங் ஆன் ஹவுசிங் போட்டோம். டை ஹவுசிங் போட்டு அந்த பாட்டு இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு ஸ்கெட்சை போட்டு டை பைக் சைஸ் விட்டுருவோம் 245 245 போட்டு இதை ஷூட் பண்ணி விட்றோம் 35 கொஞ்சம் போட்டு இந்த அசம்பிளி ஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் இது கீழே டைப் ஆக்டிவேட். இப்போ நீங்கள் ஃபார்மிங் பஞ்சடைலாம் போட்டு அப்படியே ஆட் பண்ணி உள்ளே வச்சுருவீங்களாண்ணா? எல்லாமே நான் அசம்பிளி தான் ஒர்க் பண்ணுவேன். தனியாகலாம் நான் போய் பார்ட் ஃபைல் தான் ஒர்க் பண்ண மாட்டேன். இல்லைண்ணா இப்போ நீங்கள் ஒரு பஞ்சை நீங்கள் போடுறீங்கன்னா தனியாக பாட்டாக வந்துட்டு அப்புறம் அசம்பிளி கொண்டு அப்படிலாம் இதிலே போட்டுருவீங்க? இல்லை அதான் சொல்கிறார் அவர். நான் எல்லாமே அசம்பிளியாக ஒரு அசம்பிளி தான் இதில் போயிட்டு மறுபடியும் டைப் ஆக்டிவேட். ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சில் பண்ணுவேன். அதே போல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஆன் அசம்பிளி வச்சா அந்த இதுக்கு அப்படியே டச் ஆகிடுமா? அது ஆன் அசம்பிளி உனக்கு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பார்ட் ஃபைல் கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ என்ன பிளேட் போட போறியோ அது வந்து இந்த பேஸ் எப்படி பாட்டம் பிளேட் பேக் பிளேட் இது கீழே தானே வைக்க போகிறேன். அதனால் அப்படியே இந்த பேஸை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் சார். பேஸ்க்கு எஸ்டூடுக்கு சார் என்எக்ஸில் எப்படி சார்? அப்போ என்எக்ஸில் அப்படி வராது. என்எக்ஸில் நீங்கள் இந்த ஃபைல் இது வந்து செலக்ட் பண்ண முடியாது. ஆமாம் செலக்ட் பண்ண அதான் ப்ராப்ளம். அதுக்காக தான் அதே மாதிரி தான் இதில் இருக்குமான்னு கேட்குறேன். செலக்ட் பண்ணலாம். அதான் கேட்டிருக்கேன் நான். என்எக்ஸில் எப்படின்னா லிங்க் கொடுக்கணும் ஒவ்வொன்றுக்கா. லிங்க் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஓகே தான் லிங்க் கொடுத்து போடலாம். மேட் வச்சு போடணும். ஆமாம் அப்படி வச்சு போடலாம். அப்படி போட்டு நீங்கள் ஸ்டெப்பெல்லாம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம லிங்க் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க்லாம் அப்படியே நிற்குது. பிரேக் ஆகிட்டு அதோட தனித்தனியாக பிரிஞ்சிருவாங்க. இது எல்லாமே எல்லாம் பிரியாது. அதனால தான் நாங்கள் அதில் வந்து இதில் போட்டுருவேன். டூவில் மட்டும் பார்ட் ஃபைலில் போட்டு ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு தனித்தனியாக பார்ட் ஃபைலில் பிரித்து போட்டுருவேன். 2 பிளேட் போட்டதுக்கப்புறம் டை இன்செட்டு இங்கே பாட்டு இருக்கும்ல ஃபார்மிங் பாட்டு, அது சென்டராக இதுவும் போடலாம். அப்படி இல்லைனா நீ வந்து இப்போது இந்த ஒரு ஆஃப் இது வந்து இந்த மாதிரி போட்டேன் நான். இதே நான் இது ஒரு பிளாங்கிங் போடுறேன்னு வச்சுக்கேன். அந்த பின்னுலாம் வைக்கிற மாதிரி. ஆமாம் கை பின்லாம் என்ன பண்ணுவேன், அந்த வந்து ஆன சுண்ணிலாம் போட மாட்டேன். பிளேஸ் ஆன் பேஸ் போட்டுருவேன். போட்டு இந்த பேஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டை வச்சு இதுக்காக என்ன பண்ணுறேன், அந்த டைமென்ஷன் வச்சு இதுக்காக போட்டுருவேன். போட்டு அதை எடிட் கொடுத்துட்டு எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பிக் பண்ணோம்னா எனக்கு அந்த பாட்டு அங்கெல்லாம் வந்துடும். ஹலோ, இந்த கம்பெனிண்டா நிறைய கம்பெனிண்டா புரியல. முடிஞ்சிச்சு அவ்வளோதான் கிளம்ப வேண்டிதான். வீட்டாண்ட அந்த இது சோப்புலாம் எத்தனை சொல்கிறாங்க, அங்கே எதுவுமே அம்மாகிட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்துடலாம். வீட்டாண்ட வந்துடுறேன், ஒன்றா போயிடலாம். அவங்க வீட்டாண்ட வர சோப்புலாம் வாங்கி வச்சுக்கிறேன், வந்து எடுத்துன்னு போயிட்டு அப்படின்றாங்க. சரி. ஜிபி ஃபுல்லாக எடுக்கும். எங்கே இருக்காது ஸ்பேர் கேட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சரி வரட்டி பார்த்திக்கலாம். சரி ஓகே தான் ஜி. என்ன அந்த ஸ்பேர்லாம் ஒரு கிரிட்டிக்கலாக வருது. ஒரு சில ஸ்பேர்லாம் சின்னதாக வரலாம், பிரச்சனை இல்லை. சர்ஃபேஸே இல்லாமல் வெறும் 2Dலேயே ஆனால் சர்ஃபேஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஸ்பேர் வருது. அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கிளம்ப நான் கூட இந்த கனெக்ட் பண்ணுறீங்களா அப்போ கேட்டுக்கிறாங்க. சிம்பிளாக நானே போட்டுருவோம் அந்த இதுக்கெலாம் மட்டும்.